தென்பெண்ணை ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் கடலூரிலிருந்து பட்டாம்பாக்கம் செல்லும் சாலையில் போக்குவரத்து துண்டிக்கப்பட்டுள்ளது. மேலும் தகவல்களை செய்தியாளர் லெசிராஜா வழங்க கேட்கலாம். லெசிராஜா, வணக்கம். வெள்ளப்பெருக்கால் கடலூரில் பல்வேறு இடங்களில் போக்குவரத்து துண்டிக்கப்பட்டிருக்கு, விவரங்களை சொல்லுங்க. வங்கக்கடலில் உருவான பெஞ்சல் புயல் காரணமாக தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் கனமழை பெய்து வருகின்றன. இதனை அடுத்து பல்வேறு அணைகள் வேகமாக நிரம்பி வருகின்றன. இந்த நிலையில் சாத்தனூர் அணையிலிருந்து நீர் திறக்கப்பட்டுள்ளதால் தென்பெண்ணை ஆற்றில் வினாடிக்கு 1,70,000 கன அடி நீர் செல்கிறது. இதனால் தென்பெண்ணை ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. கடலூர் ஆற்றோர பகுதியில் உள்ள வீடுகளில் தென்பெண்ணை ஆற்றின் வெள்ள நீர் பொதுமக்களிடையே புகுந்ததால் வீட்டுக்குள் புகுந்ததால் பெரும் அவதி அடைந்துள்ளார்கள். இதன் கழுகு பறக்காட்சி தான் தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இந்த வெள்ளப்பெருக்கால் மாவட்ட ஆட்சியர் அலுவலக சாலை, திடீர்குப்பம், குண்டு சாலை, செம்மண்டலம், வெளிச்சம்பலம், ஆல்பேட்டை, மேல்பட்டாம்பகம் உள்ளிட்ட பகுதிகளில் சுமார் 500க்கும் மேற்பட்ட குடியிருப்புகளில் வெள்ள நீர் புகுந்ததால் பொதுமக்கள் கடும் சிரமம் அடைந்துள்ளனர். தற்போது தென்பெண்ணை ஆற்றில் வினாடிக்கு 1,70,000 கன அடி என்கிற நிலையில் நீர்வரத்து இருந்து வருகிறது. எங்கு கரை உள்ளது என்று தெரியாத வகையில் இந்த நீரானது வந்து கொண்டிருக்கிறது. மேலும் கஸ்டம் சாலையிலும் மாவட்ட ஆட்சியர் சாலையிலும் போக்குவரத்து முடங்கியுள்ளது. ஆற்றில் வரும் நீரின் அளவு குறைந்தால் மட்டுமே குடியிருப்புகள் புகுந்த வெள்ள நீர் வடியும். அதுவரை எந்த பணியும் செய்ய முடியாத சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. நன்றி லெசிராஜா, தகவல்களுக்கு நன்றி.